அது என்ன குடிசை? எதுக்கு சார்? யார் இங்க தனியாக குடிசை போட்டுருக்காங்க? என்ன சார் இந்த சுத்து வட்டாரத்தில் எது எங்கே இருக்குன்னு என்கிட்ட கேட்கக்கூடாதா? இவன்கிட்ட கேட்குறீங்க? இது ஒரு ஆப்பம் சுத்து விற்கிற கிளவியோட குடிசை. சார் என் கூட கொஞ்சம் வாங்க. வரணுங்க. இவங்க இன்வெஸ்டிகேஷன் வித்தியாசமா இருக்கே. சார் எங்க போறீங்க? ஆப்பக்காரி வீட்டுக்கா? அடச்சே பயங்கரமான படிப்பா இருக்கே அந்த ஐபிஎஸ். நீ என்ன வேலை பண்ணிருக்க? முழிக்காத. பாரு உன்னால பாட்டி எப்படி ஆயிட்டாங்கன்னு. கேட்டியா? உள்ள யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையே. என்ன ஏட்டையா குடிசையை தொடச்சு போட்டு கிடக்கு. கிளவி எங்கேயுமே போகாது, எப்போதும் இங்கே தானே கிடக்கும். ரொம்ப நாள் அந்த கிளவி இங்கே தான் இருக்கு. அந்த கிளவிக்கு என்ன வயசு இருக்கும்? வயசு எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து அது கிளவியே தானங்க. இந்த கிளவிக்கு உறவு முறைன்னு யார் இருக்காங்களா இல்லை தனியாக தான் கிடக்காங்களா? அதுக்கு என்ன உறவு முறை? செத்தா நாம தூக்கி போட சார் உள்ள என்னத்தை சார் தேடிக்கிட்டு இருக்கீங்க? வாங்க சார். காலகாலமாக கேட்டியா? சார் கேட்டியா? ஆ கொஞ்சம் உள்ள வாங்க. இந்த வரேன் சார். கேட்டியா? வந்துட்டேன் சார். என்ன சார் கேட்டியா? இவ்வளவு கனமா இருக்கு. கனமா ஒரு கிளவி யூஸ் பண்ற கரண்டே அது முடியும். என்ன கரண்டி போய் கனமா இருக்குன்றீங்க? சொன்னாங்க. என்னங்க இந்த கணம் கணக்குது? இந்த கரண்டியை வச்சு இந்த கிளவி எப்படி ஆப்பம் சுட்டா? இந்த கரண்டியை 1 டன் 2 டன் இருக்கும் போல இருக்கு. சரி சரி. சார் என்ன சார் ஆச்சு? செடி கடிச்சிருச்சு கேட்டியா? செடி கடிச்சிருச்சா? சார், பார்க்க முள்ளு செடி மாதிரி இருக்கு. நீங்க முள்ளுல கைய வச்சுட்டு செடி கடிச்சிருச்சுன்னு சொல்றீங்க. கடிக்கல, குத்திருச்சுன்னு சொல்லணும். என்ன ட்ரைனிங் எஸ்? சொன்னா நம்ப மாட்டீங்களே. என்ன சார்? என்ன 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 பண்றீங்க சார்? இது காட்டு செடி, கண்ட செடியில இது போட்டோ எடுக்கிறீங்க. இங்க பாருங்க, இந்த சார் கம்பா இருக்க பாருங்க. என்ன போட்டோ எடுக்கிறீங்க? டிப்பில வைங்க. என்ன சார்? ஐயா ஐயா பாட்டி கிடைச்சிருச்சு. சார் பாட்டி கிடைச்சிருச்சா? வாங்க கேட்டியா?
இதுவே ஃபைனல் பண்ணிக்கலாம். சரிங்க. அப்புறம் நீங்களே மாட்டை வீட்டில் கொண்டு வந்து விட்டுருவீங்க இல்லையா? சரிங்க. ஆமா, ஜிபே இருக்குல்ல? என்னதுங்க ஐயா? ஃபோன் வழியா காசு போடுவாங்க அதுங்களா? என்னடாச்சு? நீங்க சொன்ன மாதிரி முடிச்சாச்சுங்க. சரி சரி புரியுது. நான் உங்களுக்கு கேஷாகவே கொடுத்துட்றேன். ஐயா பிள்ளைங்கிட்ட அருவா தயாராகிடுச்சான்னு போய் பாரு. சரிங்க ஐயா. சரிங்க. இன்னைக்கு சடங்கு இருக்கு. சரி, கழனியில் போய் வேலையை பாரு. தம்பிக்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஆகட்டுங்க ஐயா. தம்பி, உங்க கூட கொஞ்சம் பேசணும். என்ன கொஞ்சம் வீட்டில் விட்டுறீங்களா? சரி வாங்க. தம்பி, ஆ அந்த கிழவி உங்ககிட்ட ஏதாவது சொல்லுச்சு? ஐயா, இப்போ என்ன உங்களுக்கு? அவங்க என்ன ஜாதி, எந்த மதம் தான் உங்களுக்கு தெரியணும். தம்பி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் அதை பேச வரல. 100 வருஷமா எங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இங்க பாருங்க. இப்ப பரவாயில்லைங்களா? உடம்பு எப்படி இருக்கு? இருங்க, நான் உங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன். ஏமா? யார் நீங்க? இங்க எதுக்குமா வந்தீங்க? புரியலமா. ஃபேமிலி வாங்கியிருக்காங்க, கரெக்டா? எனக்கு 10 வயசு இருக்கும். இந்த வீட்டுக்கு ஒரு போலீஸ்காரன் என்ன முடிவிட்டு வச்சிருக்காங்க? காசை புடிக்கிட்டு ஏமாத்துறாங்க.
பாருங்க யார் வந்திருக்காங்கன்னு. இதுக்கு டானாக்காரங்க வராரு. இலக்காரன் ஊரை விட்டு போயிட்டு அவன் உடுப்பு மட்டும் போல. என்னங்கய்யா? ஒன்றும் இல்லைங்க. யோ அதை அப்படியா இது ஒச்சக்கிழவி இல்ல? ஏன்பா அப்பவே அடிச்சு கொண்டு போட்டுதா சொன்னாங்களப்பா. ஐயா, நேத்து ஆத்தோரம் 9 வயசு பிள்ளையோட புணம் கிடைச்சிருக்கு. அதுவும் இதே கறி இல்லாம. ஐயோ, நாம நினைக்கிற மாதிரி இன்னும் ஒச்சி கிழவி சாகலையா? என்னையா சொல்றீங்க? வீட்டுல சின்ன பிள்ளையெல்லாம் வச்சிருக்கீங்க, பார்த்துருங்க. ஊர்ல எல்லாத்துக்கும் தகவலை சொல்லுங்க. அன்னைக்கு அந்த போலீஸ்காரர் காட்டின போட்டோல இருந்த கிழவியும் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்த கிழவியும் ஒரே மாதிரி இருந்துச்சு.